வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல். மாதம் தோறும் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியன்று பலவிதமான விதிமுறைகள் நடைமுறைக்கு இதை நம்ம கடைபிடிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த மாதமும், அதாவது நாளை மார்ச் 1ஆம் தேதி பிறக்க இருக்கிறது. மார்ச் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ல ஃபாஸ்டாக் வரை தொடர்பில் முக்கிய மாற்றங்கள் நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்க. அது என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படி சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால இருந்து சில விதிமுறைகள் மாற்றுவதுடன் சில புதிய விதிமுறைகளும் அமலுக்கு கொண்டு வர்றாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ல இருந்து சமூக வலைத்தளங்கள் வரை சில விதிமுறைகளை அமலுக்கு கொண்டு வர்றாங்க. இந்த வகையில பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக், எல்பிஜி கேஸ் சிலிண்டர் உள்ளிட்டவற்றில் வரும் மார்ச் 1 முதல் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளது. கேஸ் சிலிண்டரோட விலை மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்துல மாற்றப்படுவது நம்ம எல்லாருக்கும் தெரியும். போன மாதம், அதாவது பிப்ரவரி மாதத்துல பார்த்தீங்கன்னா எந்த விதமான மாற்றமுமே இல்லை. அதே போல பார்த்தீங்கன்னா சென்னையில வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டரோட விலை பார்த்தீங்கன்னா 1068.50 காசுகளாக இருந்துச்சு. டெல்லியில 1053 ஆகவும், மும்பையில 1052 ஆகவும் இருந்தது. அதே போல பெங்களூர்ல 1055 ரூபாயாகவும், ஹைதராபாத்ல 1105 ரூபாயாகவும் கேஸ் சிலிண்டரோட விலை உயர்த்தப்பட்டது. ஃபாஸ்டாக் தொடர்பில் பார்த்தீங்கன்னா நீங்க பிப்ரவரி 29ஆம் தேதி, அதாவது இன்றுக்குள்ள நீங்க இகேஒய்சி பண்ணிருக்கணும். இப்படி இகேஒய்சி நீங்க பண்ணல அப்படின்னு சொன்னீங்க உங்களுடைய ஃபாஸ்டாக் செயலிழக்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா மாதம் பார்த்தீங்கன்னா வங்கியோட விடுமுறை நாட்கள் கணக்கிடப்பட்டு வருகிறது. அதே போல இந்த மாதமும் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துல 12 நாட்கள் வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா நீங்க ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்கள்ல பார்த்தீங்கன்னா உண்மைக்கு புறம்பாக, அதாவது தவறான விஷயங்களை நீங்க ஏதாச்சும் பரப்புனீங்கன்னா தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா அபராதமும் விதிக்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.